சென்னை அயனாவரத்தில் சாலையில் சுற்றித் திரியும் பூனைகள் நள்ளிரவில் திருடப்படுவதாக கூறி திரைப்பட நடன ஆசிரியர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த நடன ஆசிரியர் ஜோஷ்வா என்பவர் விலங்கு நல வாரியத்தில் அளித்த புகாரில் நள்ளிரவில் பைக்கில் வந்த இருவர் பூனைகளை திருட முயன்றதாகவும் இதுகுறித்து கேட்டபோது தன்னை மிரட்டிவிட்டு தப்பிச் சென்றதாகவும் கூறியுள்ளார். சாலையோரங்களில் சுற்றித் திரியும் பூனைகளை நள்ளிரவில் திருடும் கும்பல் அவைகளை இறைச்சி கடைகளுக்கு விற்பதாகவும் ஜோஷ்வா குற்றம் சுமத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மிட் நைட்டில் நான் ஒர்க் முடிச்சுட்டு எழுந்து பார்க்குறேன், வெளியில் ஒரு பர்சன் ஒரு சின்ன பையனோட வெளியே இந்த பூனையை பிடிக்க வந்தேன் அப்படின்றாரு. ஒரு 3 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி அவரை பிடிக்க போனால் அங்கே ஒரு பூனையை பிடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ தைரியமாக நைட்டில் நீ பூனையை பிடிச்சிட்டு என்னடா பண்ணுவேன்னா, நீ 100 ரூபா கொடு, நான் விட்டுறேன், எனக்கு இதுதான் பழப்பு அப்படின்றான். பெரிய கேங்கே இதில் இருக்குது. இது மேபி ரோட் சைட் ஷாப்புக்கு விற்கிறாங்களோ இல்லை இவங்களே கன்சியூம் பண்ணுறாங்க பார்த்தா அவரே வீட்டுக்கு அவரும் சாப்பிடுவாராம். இப்பயே ஸ்டாப் பண்ணலன்னா இது நாளைக்கு பூனையை நீங்கள் பார்க்கவும் முடியாது, நாயும் பார்க்க முடியாது. 10-15 பூனையை யார் சாப்பிடுவோம் ஒரே ஆள்? இது வேற ஏதோ ஒரு ரோட் சைட் பிஸ்னஸாக இருக்குது சார். இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.